வணக்கம் கண்ணே, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ். வாங்க, இன்றைய வகுப்பு நாயும் ஓநாயும் அப்படின்னு கதை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 பேர் இருக்காங்க, நாயும் ஓநாயும். சரிங்களா? அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமாக நண்பர்களாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நாய் என்ன பண்ணுது, தன்னுடைய நண்பனான ஓநாயை பார்க்க போகணும். நாய் எங்கே இருக்கும்? நாய் ஒரு வீட்டு விலங்கு, அதனால் வீட்டில் இருக்கும். ஓநாய் எங்கே இருக்கும்? ஓநாய் எப்பொழுதுமே காட்டில் தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ தன்னுடைய நண்பனான ஓநாயை பார்க்க நாய் என்ன பண்ணணும்? காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் என்ன பண்ணுது, தன்னுடைய நண்பரான ஓநாயை நாய் பார்த்துருச்சுக்க. 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ நாய் ஓநாட்ட கேட்குது, என்ன ஓநாயே மெலிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குது. மெலிந்து அப்படின்னா ஒல்லியாக இளைத்து போயிருக்கிறதான் சொல்கிறது. சரிங்களா? ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள. நாய் கேட்குது ஓநாயை பார்த்து ரொம்ப கவலையோட, என்னப்பா இப்படி இளைச்சி போயிட்டியே அப்படின்னோன்னு ஓநாய் சொல்லுது, அப்படியாப்பா, அங்கே இங்கே ஓடி நான் வேட்டையாடுறேன் இல்லையா, அதனால் ரொம்ப இளைச்சி போயிருக்கேன். ஆனால் நீ நல்லா கொழு கொழுன்னு இருக்க அப்படின்னு ஓநாய் நாயை பார்த்து சொல்லுது. நாய்க்கு உடனே சந்தோஷம். எதனால்? நீ ரொம்ப நல்லா கொழு கொழுன்னு இருக்கன்னு சொன்னோன்னே நாய்க்கு நல்ல மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நாய் என்ன சொல்லுது ஓநாய்கிட்ட, நான் சொல்கிறபடி நீயும் செஞ்சினா நீயும் என்னை போலவே கொழு கொழுன்னு நல்ல குண்டாக ஆயிடலாம் அப்படின்னு நாய் ஓநாய்கிட்ட சொல்லுதுங்க. உடனே ஓநாய் கேட்குது, அப்படியா, நான் கொழு கொழுன்னு ஆகணும்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டவுடனே நாய் சொல்லுது, புதியவர்கள் யாரேனும் வீட்டிற்கு வந்தால் எச்சரிக்க வேண்டும். எச்சரிக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நாய் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது புதுசாக வந்தால் நாய் என்ன பண்ணும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதை தான் நாய் சொல்லுது. புதுசாக யாராவது நம்ம இருக்க வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. அந்த வீட்டில் இருக்கவங்க நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா ஜாலியாக நம்மளோட இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். 2வது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு நாய் ஓநாய்கிட்ட சொல்லுதுங்க. சொன்னோன்னே ஓநாய் கேட்குது, ஓ அப்படியா, இவ்வளோ மகிழ்ச்சியாக நீ இருக்கியா, எல்லாமே உனக்கு கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லுது. நாய் உடனே சொல்லுது, வா நண்பா, நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், என் கூடயே வா, நீ ஏன் காட்டிலேருந்து கஷ்டப்படுற அப்படின்னு நாய் தன்னுடைய ஓநாய்கிட்ட ரொம்ப கெஞ்சுதுங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் ஓநாய் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன், இல்லைப்பா, நீ ஊருக்குள்ளே மனிதர்களுடைய வாழ்ந்து பழகிட்ட, ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு மனிதர்களோட வாழ்ந்து பழக்கம் இல்லை, என்னுடைய பழக்கம் காட்டில் வாழ்ந்து பழகியிருக்கேன், அதனால் எனக்கு மனிதர்களோட பழகியது இல்லை அப்படின்ற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், காட்டில் இருந்துக்கிறேன்ப்பா, எனக்கு காடு தான் பழகிருக்கு, எனக்கு காட்டில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஓநாய் நாய்கிட்ட வீட்டுக்கு வரமாட்டேன், நான் காட்டிலையே இருக்கேன் அப்படின்னு சொல்லுதுங்க நாய்கிட்ட. உடனே நாய் சொல்லுது, என்னப்பா நீ வரமாட்டேங்கிற, அதெல்லாம் பழகிடும்பா, கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு பழகிடும், நீ வந்துட்டினா மனிதர்களோட சேர்ந்து பழக ஆரம்பிச்சிட்டினா உனக்கு பழகி போயிடும்பா, வாப்பா, ஒவ்வொரு நாளும் நீ ஏன்பா இறை தேட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க, இறைனா உணவு, ஒவ்வொரு நாளும் நீ உணவு தேட
கஷ்டப்பட வேண்டாம், நமக்கு வீட்டில் எல்லாருமே கிடச்சிரும், எல்லாமும் கொடுப்பாங்க, மனிதர்கள் எல்லாரும் நம்ம கூட ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க, நமக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க, நீ ஓடி ஓடி உணவு தேட வேண்டாம்ப்பா அப்படின்னு நாய் வந்து ஓநாய்க்கிட்ட ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுதுங்க. நாய் தன்னுடைய நண்பரான ஓநாய் ரொம்ப இழைச்சி போயிருக்கனால ரொம்ப கவலைப்பட்டு, பாப்பா வீட்டுக்கு போகலாம்ப்பா, நீ காட்டில் இருக்க வேண்டாம்ப்பா, வீட்டில் இருக்கிறவங்க நல்லா பார்த்துப்பாங்கப்பா, வேலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்கப்பா, நம்ம பாதுகாப்பாகவும் இருக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா குண்டா கொழுன்னு இருப்பன்னு என்னென்னமோ சொல்லுதுங்க. ஆனாலும் ஓநாய் என்ன பண்ணுது, வீட்டில் வாழ்கிறதுல சில நன்மைகள் இருக்க தான் செய்யுது, ஆனால் காட்டில் வாழ்கிறதுலையும் சில நன்மைகள் இருக்குது. நான் காட்டில் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறேன், அதனால் நான் இந்த காட்டில் இருக்கிறத தான் விரும்புகிறேன், நான் வீட்டுக்கு வர விரும்பலை அப்படின்னு ஓநாய் நாய்க்கிட்ட சொல்லிடுச்சுங்க. கண்டிப்பாக சொல்லிடுச்சு, எனக்கு காடு தான் பிடிச்சிருக்கு, நான் காட்டில் தான் இருப்பேன், நான் வீட்டுக்கு வரல நண்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த நாய் என்ன பண்ணுது, அதுவும் சரிதான், நான் மனிதர்களோட நல்லா பழகிட்டேன், அதனால் என்னால் மனுஷங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அதே மாதிரி நீ காட்டிலே இருந்து பழகிட்ட, உன்னால் காட்டை விட்டுட்டு வீட்டுக்கு வர முடியாது, சரி நண்பா அப்படின்னு நாய் சொல்லுது. உடனே ஓநாய் சொல்லுது பாருங்க, நல்லது நண்பா, உனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நாய்கிட்ட ஓநாய் சொல்லுது, உனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீ காட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் சந்தித்து பேசி மகிழ்ச்சியாக விளையாடலாம் அப்படின்னு ஓநாய் சொன்னோன்னே நாய் சொல்லுது, ஓ மிக்க மகிழ்ச்சிப்பா, நான் எப்பெல்லாம் உன்னுடைய நினப்பு எனக்கு வருதோ, எனக்கு எப்பெல்லாம் உன்னுடைய நினைப்பு வருதோ அப்போல்லாம் நான் காட்டில் வந்து உன்னை பார்க்குறேன் நண்பா அப்படின்னு நாய் என்ன பண்ணிடுது, ஓநாய்கிட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. நாய் எங்கே போகும், வீட்டுக்கு போகும், ஓநாய் எங்கே போகும், காட்டுக்கு போகும். இந்த கதை இதோட முடிஞ்சுது. இந்த கதையை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க நம்ம இப்போ பயிற்சிக்கு போகலாம். சரியான விடையை தெரிவு செய்வோம்ல. மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம், டிக் பண்ணிக்கோங்க. குரில் டிக் பண்ணிக்கோங்க. 2வது அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குறில் அப்படி ஆனால் சேர்த்து எழுதிக்கோங்க. முதல் இதுக்கும் தான் டிக் பண்ணணும், 2வது இதுக்கும் தான் டிக் பண்ணணும். அடுத்தது 3வது பாருங்கள், பழகி இருக்கிறாய் இச்சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நெடில் பழகி கூட்டல் இருக்கிறாய் அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 4வது பாருங்கள், பிரிந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிந்து அப்படின்னா எதிர்ச்சொல் சேர்ந்து, அதாவது குரில் அதையும் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? அடுத்தது வாங்க வினாக்களுக்கு விடையளிப்பேன்ல. முதல் ஒன்று பாருங்கள், ஓநாய் ஏன் மெலிந்திருந்தது? விடை பாருங்க, அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுவதால் ஓநாய் மெலிந்திருந்தது அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. 2வது, நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது? நாய் ஓநாயை வீட்டிற்கு வர சொன்னது, எழுதிடுங்க. 3வது, ஓநாய் எங்கு வாழ விரும்பியது? ஓநாய் காட்டில் வாழ விரும்பியது. எழுதி முடிச்சிருங்க. இந்த பாடம் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் நாளைக்கு சந்திக்கலாம் குட்டீஸ். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வையகம். நன்றி குட்டீஸ், வணக்கம்.